ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ரூபாய் 2,901 கோடி மதிப்பீட்டில் 6 அதிநவீன இலகுரக ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்கிறதுக்காக HAL நிறுவனத்துடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், நாட்டில் உள்ள 1,00,000 பள்ளிகளில் சுமார் 1.2 கோடி மாணவர்களின் கட்டாய பயோமெட்ரிக் பதிவை நிறைவு செஞ்சுருக்காங்க UIDAI. அடுத்த பாயிண்ட், ICC மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசைகளில் பேட்டிங் வரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா முதலிடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இந்தியாவின் அலுவலக பணி சார்ந்த அதாவது ஒயிட் காலர் வேலைவாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் 12% அதிகரிச்சிருக்கிறதா பிப்ரவரியில் இந்த அசத்தல் வளர்ச்சியை எட்டியிருக்காங்க. நடப்பு நிதியாண்டின் முதல் 3 காலாண்டுகளில் இந்தியாவுக்கு வந்த அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 18% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், விளையாட்டு உலகின் மிக உயர்ந்த விருதான லாரஸ் விருதுக்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த பாயிண்ட், ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரும் ஜூன் 11ஆம் தேதி தொடங்க இருக்குது. இது எந்தெந்த நாடுகள் இணைந்து நடத்துது அப்படின்னா அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா நாடுகள் இணைந்து நடத்துகிறாங்க. அடுத்த பாயிண்ட், புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் கார்டிசெல் சிகிச்சை நுட்பத்தை சென்னை MGM ஹெல்த் கேர் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், நாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்கங்கள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 2 கோடி டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து சாதனை படைச்சிருக்காங்க. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் இருக்குன்னு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுறாங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.